ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ChaPree. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஒரு பிகினராக வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு டயட்டுக்கான ஸ்டெப் எடுத்து ஆரம்பிக்கும் போது எல்லாருமே வந்து வெயிட் லாஸ் அப்படின்றதுக்காக ஒரு கோல் செட் பண்ணுவாங்க. அந்த கோல் செட்டிங்கில் வந்து காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸு இல்லை நிறைய பேர் ரிப்பீட்டடாக வந்து இந்த கொஷின்ஸை மைண்டில் வச்சுட்டு தான் வந்து வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது என்ன கொஷின்ஸ், அதுக்கு என்ன ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெயிட் லாஸ் ஜர்னி அப்படின்றத ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் மைண்டில் இருக்கிற ஒரு கொஷின் என்னென்னா, ஒரு வாரத்தில் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகும் எனக்கு, இல்லை நான் வந்து வெயிங் ஸ்கேலில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் அப்படின்றதான் வந்து எல்லார் மைண்ட்லேயும் இருக்கிற அந்த ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறது எல்லாமே வந்து இந்த கொஷின் தான். ஸோ ஒரு வீக்கில் என்னால் எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ண முடியும் அப்படின்றது. இங்கே தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். அதாவது நம்ம வெயிட் லாஸ் ஜர்னி இல்லை ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்கான ஒரு ஜர்னி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து அதை டேஸ் அண்ட் வீக்ஸில் வந்து மைண்டில் வந்து நம்ம அதை திங்க் பண்ணுறோம். அப்படி இல்லாமல் நம்ம வந்து மைண்ட் செட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணும்போதே அந்த ஜேர்னி வந்து இட் வில் டேக் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம வந்து நடுவில் வந்து அதை குவிட் பண்ணுறது, ரிசல்ட் வரலன்னு நினச்சி அதை கிவ் அப் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த டயட்டில் ரிசல்ட் வரலன்னு அடுத்த டயட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வந்து வராது. ஏன்னா ரொம்ப ஷார்ட் டேர்மில் வந்து அந்த வெயிட் லாஸ் கோலை செட் பண்ணும்போது எல்லாருக்குமே வர ப்ராப்ளம் வந்து இதுதான். ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்றதுக்காக வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, இல்லைனா வந்து நடுவில் கிவ் அப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வாரத்தில் எவ்வளோ குறைக்கலாம், இல்லை 10 நாளில் வந்து எவ்வளோ குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ் அண்ட் வீக்ஸில் திங்க் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 3 months 6 months அப்படின்னு ஆரம்பித்து எவ்வளோ இயர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷார்ட் டேர்ம் அப்படின்னு மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்துட்டு இதை வந்து மந்த்ஸ் அண்ட் இயர்ஸில் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்த மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான நம்பரில் வந்து டார்கெட் பண்ணுறது. அதாவது எனக்கு வந்து 10 kg லூஸ் பண்ணணும், 15 kg லூஸ் பண்ணணும், இல்லைனா நான் வந்து 20 kg என்னோடய ஆக்சுவல் வெயிட்டோட ஜாஸ்தியாக இருக்கேன், ஸோ அதை லூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரில் ஃபோக்கஸ் பண்ணுறது. வெயிட் அப்படின்றது வந்து ரூட் காஸ் இல்லை, அது வந்து நம்மளோட சிம்டம். எப்படி நான் வந்து நம்மளோட அன்ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் அதோட இன்ஆக்டிவிட்டி சேரும்போது அதோட ரிசல்ட்டாக வந்து ஒபிசிட்டியும் ஓவர் வெயிட்டும் வந்துச்சோ, அந்த மாதிரி நம்ம வந்து என்ன ப்ராப்பர் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் அதே மாதிரி என்ன ப்ராப்பர் ரொட்டீன் வந்து ப்ராசஸில் கொண்டு வரும்போது அதோட பை ப்ராடக்டாக தான் வந்து நமக்கு வெயிட் லாஸ் நடக்கும். அதனால் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அந்த வெயிட் லாஸ் அது பண்ணுற அந்த நம்பர் மேலே இல்லாமல் நம்ம என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ண போகிறோம், நம்மளோட ஈட்டிங் பேட்டர்னில் என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் வந்து இப்போ செடென்ட்ரியாக இருக்கேன்னா நான் வந்து வாரத்துக்கு 2 நாள் ஜிம் போக ஆரம்பிக்கிறேன், நான் வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸு நடக்கிறேன், இந்தந்த ஹேபிட்ஸ் வந்து நான் ஈட்டிங் பேட்டர்னில் கொண்டு வரேன், என்னோடய ஃபுட் சாய்ஸ் வந்து இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ராசஸில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர போகிறோம் அப்படின்றது தான் நம்மளோட கோலாக செட் பண்ணுமே தவிர எண்ட் ரிசல்ட்டாக வந்து நம்ம வெயிட் லாஸ் இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து நம்ம எண்ட் ரிசல்ட்டாக வச்சோன்னா அங்கே வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஏன்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ராசஸை தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். எது வந்து நமக்கு வெயிட் கெயின் பண்ண வச்சுச்சோ அதை வந்து ரிவர்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஷின் பார்த்தோன்னா, எப்போ நான் இந்த டயட் வந்து ஸ்டாப் பண்ணலாம், அதாவது இந்த டயட்டிங் அப்படின்றதுலேருந்து எப்போ வெளியே வரலாம் அப்படின்றது தான் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு காமனான கொஷின். எப்போ டயட்டிங்கை நிறுத்த போகிறோம் அப்படின்ற கொஷின் வந்து நமக்கு வரத்துக்கான 2 ரீசன் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம டயட்டிங் அப்படின்ற பீரியடில் வந்து டேஸ்ட்லெஸ்ஸாக பிளான்ட்டாக வந்து டூ ரெஸ்ட்ரிக்டிவான போரிங் ஃபுட்டு எடுத்துகிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம். இன்னொன்று வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜிம் ஜாயின் பண்ணுறோம், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து வாக்கிங் பண்ணுறோம், வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஈட்டிங்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரும், அதாவது ஃபுட்டை வந்து நம்ம மாற்றுறோம். ஸோ இப்படி வந்து நம்மளோட டார்கெட் வெயிட் லாஸ் அப்படின்றது வந்து 3 months 6 months வந்து வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் டு நம்ம பழையபடி வந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கிறதால தான் நமக்கு வந்து இந்த கொஷின் வருது, எப்போ நிறுத்தலாம், எப்போ பேக் டு பழைய நார்மல் பேட்டர்னுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்டிவ் டயட்டிங்லேருந்தும் நம்ம வந்து வெளியே வரணும். அதுக்காக தான் வந்து சஸ்டைனபிள் வெயிட் லாஸ் பண்ணோன்னா 80% வந்து ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு ஸ்டிக் ஆகணும். அதே மாதிரி 20% நம்மளோட ஃபேவரட் ஃபுட்ஸுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அந்த பஃபர் வந்து ஒதுக்கணும். அதே மாதிரி ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து வாரத்துக்கு 6 நாள் ஜிம் போகணும், வாரத்துக்கு 6 நாளும் வந்து வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரிக்டாக பர்ஃபெக்ட் அந்த மாதிரி ரூட் எடுத்தோம்னா நமக்கு வந்து ஃபெயிலியர் தான் கிடைக்கும். அதனால் வெயிட் லாஸ்க்காக அப்படின்றத வந்து அந்த டெம்பரவரி கோலுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய டிராஸ்டிக் சேஞ்சஸ் கொண்டு வந்தோம்னா இந்த ப்ராப்ளம் வரும். இது வந்து கண்டினியூஸ் லைஃப் லாங் ஜர்னி.
சின்ன சின்ன சேஞ்சஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், காம்ப்ரமைசஸ் எந்தெந்த விதத்துலலாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொக்ரெஷனில் தான் நம்ம வந்து பார்க்கணும். அது இல்லாமல் வந்து 30 days சேலஞ்ச், 3 months வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணோன்னா நமக்கு வந்து எப்போ அதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்றது தான் வந்து கொஷின் மார்க்காக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் ஜர்னியை நடுவில் கிவ் அப் பண்ணுறதுக்கும் டயட்டிங்கை குவிட் பண்ணுறதுக்கும் ரீசன் வந்து ரொம்ப சின்ன டைமில் ஷார்ட் டேர்மாக ஃபோக்கஸ் வந்து வெயிட் லாஸ் அப்படின்றதில் வைக்கிறதுனால தான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ மைண்டில் நல்லா எத்திக்க வேண்டியது ஃபிட்னஸ் அப்படின்றது லாங் டேர்ம் கமிட்மெண்ட். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், எவ்வளோ செட்பேக்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ நான் டயட்டிங்கை வந்து 3 monthsலேருந்து வெளியே வந்துடலாமா, ஜிம் போகிறத 3 monthsல நிறுத்திடலாமா, அதே மாதிரி வாக்கிங் போகிறது வந்து 3 monthsல நிறுத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு டயட்டிங்லேருந்து வெளியே வரதையே வந்து நீங்கள் ஃபோக்கஸாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் தான் கிடைக்கும். ஸோ அதனால் எப்பயுமே லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் உங்கள் லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் சின்னதாக அப்படின்னு சொல்லிட்டு இயர் லாங்கு அந்த மாதிரி வந்து திங்க் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கும். உங்களோட ஃபிட்னஸ் ஜர்னியும் வந்து லைஃப் லாங் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை.